பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 5 வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் ஏன் அவர் நம்முடைய வலது வருஷத்தில் இருக்கிறார்? சங்கீதம் 109 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும்போது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் என்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்தில் நிற்பார். நம்மளுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி, நம்மளை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் நம்முடைய வலது வருஷத்தில் இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிழலாய் இருப்பாரே, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் வாழ்க்கையில் நிழலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். எங்க யாத்திராகமம் 13 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர்களுடைய பயணத்தில் அவர்களோடு கூட இருந்ததுனால அவர்களை பின்தொடர்ந்த சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவனாலே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் தேவனால் நடத்தப்படும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்தில் தேவனால் நடத்தப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்களை போஷித்தாரோ, எப்படி அவர்களை நடத்தினாரோ, எப்படி அவர்களை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க செய்தாரோ, அதே போல தேவன் நம்முடைய வலது வருஷத்தில் இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. நாம் தேவனால் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். அதனால தான் தாவீது அவன் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்கள் வலது வருஷத்தில் இருப்பார் அப்படின்னா நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பார். உங்களை எந்த சத்துருவும் எந்த ஆக்கினைகளும் உங்களை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இரும். எங்கள் வலது வருஷத்தில் இருங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கர்த்தர் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.